சலாம். பணமுடைய விஷயத்தில் பற்றி பேசும்போது இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குல்ல சார், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதில் வட்டியோடைய அமைப்பில் பணம் பெருகிறது இல்லை. அதில் பணம் ஏற்றம் இறக்கம், பண வீக்கத்தோடைய அடிப்படையில் தான் பணம் பெருகி திரும்பி வரதா இருந்தாலும் சரி, பணம் நஷ்டமாகறதா இருந்தாலும் சரி, அந்தோடைய அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது அதில் ஷேர் மார்க்கெட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதில் பங்குச்சந்தை இதில் சேரலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சேருவது கூடாது. ஏன்னா கூடுது இறங்குது, அதிகமாகுது குறைஞ்சிருது, ரெண்டு விதமாக இருக்குது. இவர் பணத்தை கட்டிட்டு வெளில உட்காந்துருப்பார், இவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஏன்னா அந்த கம்பெனியில் இவர் வேலை செய்கிறோமில்ல, ஒன்றும் செய்கிறோமில்ல, பணத்தை கொடுத்து உட்காந்துருப்பார், ஆனால் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் ஒர்க்கிங் பார்ட்னர் அல்ல, இது ஸ்லீப்பிங் பார்ட்னர். இப்போ இது கூடுமா அப்படின்னு சொல்லலாம். இதில் கூடாதுங்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. ஒன்று, எதில் கம்பெனியில் இவர் பங்கு சேர்ந்துருக்கிறாரோ அந்த கம்பெனி லோன் பேங்கில் வாங்கி தான் நடத்தும். எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் சரி தான், பேங்கு சம்மந்தம் இல்லாமல் எந்த கம்பெனியும் கிடையாது. ஒன்றாவது. அடுத்து, என்ன பொருள் அங்கே தயாரிக்கப்படுது, எது வியாபாரம் செய்யப்படுதுங்கிறது இவருக்கு தெரியாது. சொல்லுவாங்க எல்லாம் அந்தந்த பொருள் தான், இந்தந்த பொருள் தான் அப்படிம்பாங்க. ஆனால் இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம், இவர் என்னென்னே தெரியாது. இவர் ஓனர்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையே ஓனர் அல்ல. சொல்லலாம், ஏன் பங்கு அங்கே இருக்குங்க, எந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்துருக்கிறாரோ அந்த கம்பெனி வாசலுக்கு போயிட்டாரு. வாட்ச்மேன் கம்பெனிங்க யாருங்க, நான் பங்குதாரலாக இருக்கிறேன்ல, அதெல்லாம் உள்ளுக்கு நான் போகணும், வெளியே நின்று வாங்க, உள்ளுக்கூட மாட்டான். அப்புறம் எங்கே நீங்கள் பங்குதாரங்க, நீங்கள் காசு கொடுத்துறீங்க, உங்கள் இது இருக்குது, சரி நீங்கள் உள்ளே போய் கணக்கெல்லாம் காட்டு அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் பண்ண சாதாரணமாக ஒரு ரெண்டு சகோதரர் சேர்றாங்க, இவரும் பணம் போடுறா அவரும் பணம் போடுறாரு, இது கூடுமா? கூடும். ஏன், என்ன வியாபாரம் பண்ணுறேன்னு தெரியும், நமக்கு அதிகாரம் இருக்குது, கணக்கு எப்படிங்கிறது நீங்கள் அன்றாடம் பார்க்கலாம், எல்லாம் தெரியும். இது அப்படி கிடையாது. நீங்கள் பங்கு போட்டு பங்கு சேர்ந்து இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது. ஏதாவது ஒரு நாளில் இந்த நேரத்தில் வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ போகலாமே தவிர நீங்கள் நினைச்சது போக முடியாது. அது என்ன, நீங்கள் பங்கு சேர்ந்து சும்மா பணத்தை கொடுத்து இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியாது. கூடலாம் குறலாம். பொதுவாக வியாபாரத்தில் கூடுவது குறவங்களே பிரச்சனை கிடையாது, அதுதான் வியாபாரம், அது ஒரு மேட்ரு கிடையாது. அது ரெண்டையும் ஏற்றுக்கொண்டால் தான் அது வியாபாரத்தில் கூட்டுண்டே வரும். சில பேர் இப்போ பணம் கட்டுறாங்க, லாபத்தில் இத்தனை பெர்சன்டேஜ், நஷ்டமான அது எனக்கு கிடையாது, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது கூடுமா? கூடாது. இல்லை, வியாபாரத்தில் தான் பங்கு தரலாரு, லாபத்தில் தான் பங்கு தரலாரு, நஷ்டத்தில் பங்கு ஏற்குங்க மாட்டேன். அப்போல்லாம் என்ன வட்டிங்க, அது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு வட்டி வாங்கிட்டு இருக்கிறீங்க. வியாபாரம் என்ன, இத்தனை பெர்சன்டேஜ்ண்டா லாபத்திலும் உங்களுக்கு கிடைக்கும், நஷ்டமாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த நஷ்டத்திலும் நீங்கள் இத்தனை பெர்சன்டேஜ் பங்கேற்கணும், அதான் வியாபாரம். நிறைய பேர் இப்போ பணம் வேணுங்கிறதுனால சொல்லுவாங்க, நான் வட்டி இல்லை, நீங்கள் பணம் தாங்க, எனக்கு கிடைக்கிறது இல்லை லாபம், அதில் உங்களுக்கு நான் தர்றேன் இத்தனை பெர்சன்டேஜ் அப்படிம்பாங்க. அப்போ தான் அவன் பணம் தருவான். ஏன் வட்டியில் அவன் பணம் தரமாட்டான்ல, அதுக்கு ஒரு லாபம்பாங்க, பேர் வைப்பாங்க. அப்புறம் கொடுத்துட்றாரு, நஷ்டம் ஏற்றுக்கொள்றதில்லை. அப்புறம் எப்படி இது வியாபாரமாகவும்? வட்டி தான், லாபம்னு பேர் வச்சு கொடுத்தா வட்டி தான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, லாபத்தில் மாதம் 5000 ரூபா தர்றேன். என்ன லாபத்தில் 5000 ரூபா, இத்தனை பெர்சன்டேஜ். ஒரு மாதம் 5000 ரூபா வரலாம், இன்னொரு மாதம் 6000 ரூபா வரலாம், இன்னொரு மாதம் 3000 ரூபா வரலாம், கூடுதல். அதுதான் லாபத்தில் பங்கு. நான் மாதம் 5000 ரூபா தரேன், வட்டி லாபத்தில். நீங்கள் பேர் வச்சுக்கிட்டீங்க, அப்போ தான் அவன் காசு கொடுப்பான்னு. அதனால அப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு அப்படி நடக்குது நிறைய இடங்கள்லாம். பணம் கொடுக்கலாம், ஏன்னா நீங்கள் பங்குச்சந்தையெல்லாம் போய் நான் சொல்ல வரல, சாதாரணமாக கூட்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சொல்ல வரல. லாபம் நஷ்டம் ரெண்டுலேயும் இத்தனை பெர்சன்டேஜ், அதாவது குறிப்பிட்டு மாதம் இவ்வளோ ரூபா அப்படின்னு இல்லாமல் அப்படின்னு தான் வட்டியாக போயிடும். பெர்சன்டேஜ் லாபம் நஷ்டம் அப்படின்னா இங்கே கூட சேரலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் பங்குச்சந்தையில் சேரும் பொழுது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த கம்பெனிக்குள்ளேயும் நுழைய முடியாது, என்ன செய்யலான்னு தெரியாது, அந்த கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் நினைத்து போய் பார்க்க முடியாது. அப்போ இப்போ இந்த நிலையில் இருக்குது. அதே போல் அந்த கம்பெனி பேங்கோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்பொழுது அந்த பங்குச்சந்தையில் சேருவதுங்கிறது கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சி இது பல சிட்டிங்கில் உட்கார்ந்தா தான் அது முடிவு வரும். பல சிட்டிங், அடுத்து 2 சிட்டிங் 3 சிட்டிங்லாம் கிடையாது, அவ்வளவு இருக்குது.
இப்போ முதல் சிட்டிங்கில் இது முடிஞ்சிருக்குது. சில அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ஒன்று கொள்வோம். எல்லா பிரச்சனைகளும் தீர்வு ஏற்பட்டுட்டாக்கா அல்லாத சமூகத்துக்கு நம்ம பதிவாக்கி விட்டுறோம். அது காலத்துக்கு மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எல்லாம் உள்ள இறைவன் கேட்டதன்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்துள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.